இது வந்து சுரக்காய், அழகான நாட்டு சுரக்காய். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்கன்னாக்க, உடம்புல உப்பு சத்து அதிகமாக இருந்துச்சு வச்சுங்க, இந்த சுரக்காயை குழம்பு பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னாக்க அந்த அதிகப்படியான உப்பு நீர்லாம் வெளியேறிடும், கிட்னியை சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ குணம் மிக்க காய். இது இந்த லேடிஸ்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க பாருங்க, இந்த மாதமாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கை காலெலாம் வீங்கிடும் சில பேருக்கு. அதுக்காக இந்த சுரக்காயை அவிச்சு கொடுப்பாங்க, இல்லை குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த அதிகப்படியான நீர்கள்லாம் வெளியேறி உடம்பை நல்லா வச்சுருக்கோம். அதுக்காகத்தான் அது இப்படி கொடுப்பாங்க. இது நாட்டு சுரக்காய். அது என்ன நாட்டு சுரக்காய், காட்டு சுரக்காய், ஏட்டு சுரக்காய் அப்படி கேட்கலாம். இது நம்ம நாட்டு சுரக்காய், நம்ம நாட்டில் விளையிறது. இதே ஒரிஜினல் சுரக்காய். மற்றபடி நீளமாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் ஒட்டு சுரக்காய். இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. இது சந்தைகளில் அதிகமாக கிடைக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் வெளியே போகிறப்பெல்லாம் இதை எங்கேயா கிடச்சா கண்டப்பட்டா வாங்கிட்டு வந்துடுவேன். நீங்களும் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க, உடம்பை நல்லா வச்சுருங்க. வாழ்க வளமுடன், வாழ்வோம் நலமுடன்.